கூடியிருக்கதான சகோதரர் யாவருக்கும் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சோதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இன்று தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட பகுதியானது பயணம், அதாவது பிரயாணம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த பிரயாணம் என்று சொன்னால், அதாவது இன்று மக்கள் மத்தியில் சொல்லும்போதுனா டூர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்ம சபையிலும் கூட கடந்த மாதங்களுக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டூராச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க, இல்லை எங்கடா சபையாக நம்ம ஒன்றாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற காரியங்கள் உண்டு. அப்போ டூர்னு சொல்லும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டி போவோம். அது பிடிச்சவங்களோட போகும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஒரு நண்பர்களோடு போகும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் வேதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதத்தில் இப்படியாக வாசிக்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னை காக்கிறவர் கர்த்தர், உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதர் முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். அப்போது இன்னைக்கு தியானத்துக்குன்னு தெரிந்து கொண்ட பகுதி, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். அப்போ இயல்பாகவே நாம் வாசிக்கக்கூடிய வசனம் என்னென்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது, எங்கேயா தூரமாக போகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது நாம் ஜெபத்தில் பயன்படுத்தக்கூடிய வசனங்கள் என்னென்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு காப்பார். இன்னுமாக யோசுவா 1:9 இப்படியாக வாசிக்கிறோம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். இன்னுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91:11 வாசிக்கும் போது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிடுவார். இன்னுமாக யாத்திராமத்தில் வாசிக்கும் போது 33:14 வாசிக்கிறோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வசனங்கள்லாம் எதுக்காக நம்ம பயன்படுத்தோம்னா, நாம் வீட்டை விட்டு எங்கேயோ தூரமாக போகும்போது என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணும்போது ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி வசனங்கள் ஜெபம் செய்வது உண்டு ஜெபத்தில். அப்போது இன்னைக்கு உலக பிரகாரமான நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான பயணங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 விதமான பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்க முடியும். நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு 10 வகையான இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி எப்படி என்னென்ன இருக்குன்னா, வீக்கெண்டு பிளான், அதாவது வார இறுதி சுற்றுலா. ரெண்டாவது பார்க்கும்போது தொகுப்பு விடுமுறை பயணம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள், 14 பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் குவார்டர்லி எக்ஸாமு, ஆஃப் இயர்லி எக்ஸாமு, ஆனுவல் எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 20 நாள் இப்படி கொடுக்கும்போது அந்த நாளில் பயணம் பண்ணுற வழக்கம் உண்டு. அடுத்து குழு சுற்றுலா, அதாவது டீமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி. நாலாவது பார்க்கும்போது சாலை சுற்றுலா பயணம், அதாவது அன்றாடம் நம்ம நடக்கிறது. ஐந்தாவது பார்த்திங்கன்னா நீண்ட கால பொறுமையான பயணம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா நடந்தே போவாங்க. அதுபோல் கால இடைவெளி பயணம், ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகும்போது அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது. ஒரு நாள் பயணம், இங்கே போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நண்பர் உறவினர் அவங்க சந்திக்கிறதுக்காக செல்லக்கூடிய பயணம். நிகழ்வு பயணம், ஒரு இடத்துக்கு போனால் அப்படியே போகிற வழியில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்படி வர்றது தான் அது நிகழ்வு பயணம். அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த பயணம், அதாவது வேலை சார்ந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு போகிறது. இப்படி 10 விதமான பயணம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்க்க முடியும். அதே போல்
கிறிஸ்துவர்களாகிய நாம் வேதத்தில் எந்தெந்த விதமான பயணங்கள்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பயணங்களை குறித்து நம்ம பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு பயணத்துக்கும் பார்த்தோன்னா சும்மா ஒன்றும் யாரும் போக மாட்டாங்க. சும்மா அங்கே போயிட்டு வரலான்னா யாருமே போய் யாரும் வரமாட்டாங்க. அப்போது வேதத்தில் எந்தெந்த பயணம்லாம் இருக்குது, அந்த எது நிமித்தமாக அவங்க பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். முதலாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ இங்கே ஆபிரகாம் முதலாவது பிரயாணம் பண்ணுறாரு. என்னன்னா, அவர் ஒரு தேசம் அவருக்காக கொடுக்கப்படுது. அந்த தேசத்தை நோக்கி நீ போகணுன்னு என்ன பண்ணார், இவர் போகிற சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இன்னுமாக ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும்போது ஆபிரகாமுடைய மந்தைக்கும் லோத்தோட மந்தைக்கும் என்ன பண்ணலாம், வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்தின் நிமித்தமாக என்ன பண்ணாங்க, அவங்க பிரிஞ்சு போகிற சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலேயே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு புரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்ததாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரையும் அழிக்கும் முன்பே சோவருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். அப்போது இங்கே 2 பேர்த்துக்கு என்ன பண்ண, ஒரு பிரிவினை வருது. மந்தை மேய்ப்பருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அடுத்து இவருக்குள்ள சண்டை வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, முதல் பிரிவினையாக என்ன பண்ணாங்க, பிரிவின் நிமித்தமாக என்ன பண்ணாங்க, 2 பேரும் பிரயாணப்பட்டு போகிறத நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக பெண் கொள்ளும் விஷயத்தில் பயணம் செஞ்சாங்க. யாருன்னா, ஆபிரகாம் தன் ஊழியக்காரனாக எலியேசர் என்ன பண்ணாங்க, ரெபேக்காவில் மனம் முடிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார், இது யாருக்கு, ஈசாக்கு மனம் முடிக்கிறதுக்காக பெண் தேடுற விஷயத்தில் எலியேசர் போவார். அவர் போகிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தூரதேசத்துக்கு இருக்கிற இடத்துல பிரயாணப்பட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும்போது, அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாக இருந்தான். ஒட்டகங்கள் குடிந்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடுக்கங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள், எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்று கேட்டான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காலுக்கு பெற்ற பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டியதுமே அன்றி ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணிய வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். அப்போது இந்த எலியேசர் பிரயாணம் பண்ணது பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவன் அங்கே இவர் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர் இருக்காரு. அதே போல் தான் எஜமான் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறினதை நாம் பார்க்க முடிஞ்சுது அந்த ஒரு பிரயாணத்தின் நிமித்தமாக. இன்னுமாக இதை பார்த்தோன்னா ஈசாக்குக்கு பெண் பார்க்குற விஷயத்தில் எலியேசர் செய்த காரியத்தை நாம் பார்க்க முடியுது.
இதை விட ஒரு மேற்படி போய் என்ன பண்ணார், யாக்கோப்பு அப்பா வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ஊழியக்காரர் போனார். யாக்கோப்பு என்ன பண்ணார், திருமணம் செய்யறதுக்காக வேண்டி என்ன பண்ணார், தன் இனத்தை விட்டு தன் மாமா வீட்டுக்கு போகிறத நம்ம சம்பவத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு பொருத்தனை செய்வார். வாசிப்போம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, இனி கானானுடைய குமாரர்களில் பெண் கொள்ளாமல் என்ன பண்ண, அங்கே இருக்கிற நீ பெண் கொள்ளாமல் நீ எழுந்து பதானாரமில் உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேல் வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபான் குமாரர்கள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அப்படி என்ன பண்ண, இங்கே இருக்கிற பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யாத, உன் தாய் மாமன் வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொல்லும்போது 15 வாசிக்கும்போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலும் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இவர் என்ன பண்ணாருங்க, அந்த போகிற விஷயத்தில் இயல்பாகவே அந்த பிரயாணங்கிற போது நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிற வழக்கம் உண்டு. இங்கே அதே போல் யாக்கோபு என்ன பண்ணார், நான் எப்படி போனா திரும்பி வந்தேன்னா இந்த ஸ்தலத்தை என்ன பண்ணா தேவனுடைய வீடாக்குவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறாரு. அதே போல் செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக சோதோகுமார பட்டணம் வந்து அழிக்கப்படும் போது லோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தூதர்கள் செய்ய பயணத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-2. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவமார்களே, அடையனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலிருந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அப்போது அங்கே வந்து ஒரு செய்தி என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோதோகுமார பட்டணம் வந்து பார்த்தோன்னா அழிக்க போகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய காரியங்கள் பார்க்க முடியும். 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்போது லோத்துக்கு அந்த தூதர்கள் செய்த பயணத்தில் அங்கே ஒரு முடிவு என்னன்னா, அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட போகுது, அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே தூதர்கள் வந்து சொல்லக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக விடுதலை பயணம். விடுதலை பயணம் என்று சொன்னால் அந்த யாத்திராகமம் புஸ்தகத்திலோட முழு கருத்து என்னென்னா, இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி போகிற சம்பவத்தை நமக்கு நல்லா தெரியும். அப்போது அவங்க 10 வாதிலிருந்து மீட்டெடுத்து என்ன பண்ண இஸ்ரேல் மக்களுக்கு அந்த கானான் தேசத்தை கொடுக்கும்படியாய் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணுறார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்போது எத்தனை மக்கள் விடுதலை ஆனாங்கன்னு சொல்லி நான் பார்க்கும்போது, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 30 வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் ராமேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராக இருந்தார்கள். அவர்களோடு கூட பலச்சத்தாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலே அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களோடு சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளித்ததாக இருந்தது.
அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். அப்போ 430 வருஷம் ஒரே இடத்துல இருந்தாங்க. அதுலேருந்து கானான் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ண, அந்த விடுதலையானது நிமித்தமாக சொல்கிற புஸ்தகம்தான் அந்த விடுதலை பயணம். இன்னுமாக அடுத்து இன்னும் வேறு விதமான என்ன பயணம் செஞ்சுருக்கான்னு சொல்லும் பார்க்கும்போது, வேவு பார்க்கும்படியா இஸ்ரேல் மக்கள் செய்த பயணத்தை நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பாக காலேப் யோசுவா அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கறதுக்காக அவர் செய்த பிரயாணத்தை பார்க்கும்போது, யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 6-9 வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் வருவீர்கள். விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்புகளை அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறது எம்மாத்திரம்? இந்த யாத்ரா அந்த வேவ் பார்க்கும்படியா யார் யார் போவாங்கன்னா, காலேப்பும் யோசுவாவும். வேவ் பார்க்கும்படியா போகிறது யாருன்னா இந்த காலேப்பு யோசுவாவும். அப்போ 12 பேர் வந்து போவாங்க. அந்த 12 பேர்த்தில் 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியும் சொல்லுவாங்க. இந்த காலேப்பு யோசுவாவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேறு செய்தி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க 10 பேர் என்ன பண்ணாங்க, அங்கே நடந்த உண்மையை அப்படியே ரியாலிட்டியாக சொல்லுவாங்க. அவங்க பலத்த மனுஷர்கள், பெரிய ஆளுங்க, அங்கே போனால் கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் சொல்லிட்டு பயந்து அந்த 10 பேர் உண்மையை சொல்லுவாங்க. அந்த காலேப்பும் யோசுவாவும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியை பெற்று என்ன பண்ணுவாங்க, அந்த தேசத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று நிச்சயத்தோடு சொல்லக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அப்போது அந்த வேவ் பார்க்குற நிமித்தமாக அந்த அந்த எதுக்கு அந்த செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசம் எப்படி இருக்குது, அந்த திராட்சை கொலைகள் எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி வளமான இடமா அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கறதுக்காக செய்யப்பட்ட பிரயாணம் தான் அந்த வாசிக்க முடியும். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 6-9 வாசிக்கும்போது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னையின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரின் சமத்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவளை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும். அப்படி இப்போ நம்ம இங்கே வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கறதுக்காக இவங்க செய்த பிரயாணத்தை நாம் பார்க்க முடியும். இன்னுமாக தீர்க்கதரிசி ஒரு செய்தியை கொண்டு போய் ஒரு தேசத்துக்கு சொல்லும்போது, ஒரு மக்கள்கிட்ட சொல்லும்போது செய்த பிரயாணத்தை நாம் பார்க்கலாம். அது நமக்கு பரிச்சயமான அதுதான். யோனா தீர்க்கதரிசி நாம் வாசிக்கும்போது, யோனா 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி
இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்றான். கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்போது அந்த நினிவே பட்டணம் எப்பேற்பட்ட பட்டணமாக இருந்துச்சுன்னா, நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. அப்போது ஒரு பட்டணத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு போகிறதுக்காக வேண்டி அவர் அந்த பிரயாணம் பண்ணதை நான் பார்க்க முடியும். இந்த 40 நாள் உங்கள் பட்டணம்னா அழிஞ்சு போகும். ஆனால் அந்த பட்டணத்தோட முடிவு பார்த்திங்கன்னா, அந்த பட்டணம் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளாக வரக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். இன்னுமாக இஸ்ரவேல் மக்கள் அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்காக என்ன பண்ணாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இங்கே இருந்தாலும் சரி அந்த எருசலேம் பட்டணத்துக்கு போகக்கூடிய சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். எதுக்குன்னா, பஸ்கா பண்டிகை எதுக்காக ஆசரிக்காங்கன்னா, எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையானாங்க. அந்த நாளை நினைவு கூறுறதுக்காக 1ஆம் மாதம் 15ஆம் தேதி வந்து செய்யக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்போது அந்த காரியத்தை நினைவுபடுத்துறதுக்காக, நினைவு கூறும் விஷயமாக என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்கள் எங்கெல்லாம் இருந்தாங்களோ பூமியில், ஆனால் அந்த நாளுக்காக என்ன பண்ணாங்க, பிரயாணப்பட்டு அந்த எருசலேம் தேசத்தில் தேவாலயத்தில் கூறுறதுக்காக நம்ம விஷயத்தை பார்க்க முடியும். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் போது, அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பியதுமன்றி எப்ராஹிம் மனேச கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களில் பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடினால் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமல் போயிற்று. அப்போது இந்த பண்டிகையை ஆசரிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணார், எருசலேமுக்கு வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க முடியும். இப்படி வேதத்தில் அநேக விதமான பிரயாணங்கள் பண்ணிருக்க பார்க்க முடியும். முதலாவது பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் பிரயாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிரயாணம் பண்ணுறோன்னா, ஒரு ட்ராவல் பண்ணணும்னா இன்றைக்கி இயல்பாக நம்ம என்னம்னா, சிலர் வந்து பக்கத்தில் இருக்கிறனால நடந்தே வந்துடுவாங்க, சிலர் தூரத்தமாக இருந்தால் என்னம்னா வண்டியில் வந்துடுவாங்க, சிலர் காரு. இப்படி பிரயாணம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வசதி இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க பிரயாணம் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா கால்நடையாக தான் பிரயாணம் பண்ணதை நம்ம பார்க்க முடியும். இன்னுமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பிரயாணத்துக்குண்டு அவங்க வச்சுக்கொள்ள 2 விஷயம் என்னென்னா, கடல் வழியாக வந்தாங்கன்னா அந்த கப்பல் வந்து இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கால்நடையாக போனால் கழுதை தான். அதை தவிர அவங்களுக்கு பிரயாணம் பண்ணதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அதுக்காக பயன்படுத்தி அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணும்போது ஒவ்வொரு பிரயாணத்திற்கும் ஒவ்வொரு முடிவு இல்லாமல் அவங்க வந்து பண்ணாமல் பார்க்க முடியாது. முதல்லையே பார்த்திங்கன்னா, ஒரு பிரயாணம் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி பிரச்சனை வருது அப்படின்னா, நீ இங்கே விட்டு விலைக்கு போய்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆபிரகாமும் லோத்தும் என்ன பண்ணாங்க. ஒரு தூதர் பிரயாணம் பண்ணாங்கன்னா, அங்கே தேசம் ஒரு கவிழ்க்கப்பட போது என்னன்னா, ஒரு செய்தியை அறிவிக்கிறதுக்காக வேண்டி செல்லக்கூடிய பயணத்தை பார்க்க முடியும். ஒரு தீர்க்கதரிசி ஒரு பயணம் செய்கிறாருன்னா அங்கே ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்காக பிரயாணப்பட்டு போகிறது பார்க்க முடியும். இன்னுமாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்க இஸ்ரேல் மக்கள் எருசலேம் தேசத்துக்கு போன ஒரு முடிவு பார்க்க முடியும். ஒரு வேவு பார்க்கனா கூட எதுக்காக வேவு பார்க்குறாங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிறதுக்கு நமக்கு அது பொருத்தமாக இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, வேவு பார்க்குற விஷயம் உண்டு. இன்றைக்கி அதே போல் ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாணப்பட்டது பார்த்திங்கனாலும் சரி, பவுல் சுவிசேஷத்துக்காக பிரயாணப்பட்டதாக இருந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். எதுனா நம்மளுக்கு பைபிள் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வரைபடத்தில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பிரயாணம் பண்ண பட்டணங்கள் எத்தனை இருக்கும், அதே போல் பவுல் சுவிசேஷத்துக்காக பிரயாணப்பட்ட பயணங்கள் எத்தனை இருக்கும். இப்போ அநேக விதமான பயணங்கள் செஞ்சுருக்க நாம் பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்களும் நானும் பயணம் பண்ணுறோம். எந்த விதமான பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பயணம் பண்ணும்போது எந்த விதமான பயணம் பண்ணால் நாம் அந்த பரமதேசத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பயணம் எதை நோக்கி இருக்கணும்னு சொல்லினா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 'நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது,
அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த பரலோகத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்னா, முதலாவது வழி நம்மளுக்கு தெரிஞ்சாதாங்க பயணம் பண்ண முடியும். இப்போ இவங்களுக்கெல்லாம் வழி தெரியுமான்னு தெரியல, ஆனால் தேவன் வழி நடத்தினார், அது நிமித்தமாக அவருக்கு போனாங்க. இன்றைக்கி நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அந்த குடியிருப்புக்கு நான் போகணுன்னா எனக்கு வழி தெரியாமல் போக முடியுமா? இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணுன்னா வச்சுக்கோங்களேன், வழி தெரியாமல் போகவே முடியாது. அதே போல் நாம் பரலோகத்துக்கு போனால் வழி தெரியாமல் நாம் போக முடியாது. அதான் வாசிப்போம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடமாட்டோம் என்கிறார்கள். இங்கே நாம் அந்த மேல்பகுதியில் வாசிக்கும்போது வழிகளிலே நின்று பூர்வ ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது வழி என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு முதலாவது என்ன பண்ணணும்? பரலோகம் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போது அதுக்கு போகிறதுக்கான வழி என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெரியணும். அந்த வழி யாருன்னு சொல்லும்போது யோவான் 14:6 வாசிக்கும் போது, நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போது பூர்வ பாதை எதுன்னா அந்த பாதைக்கான வழி என்னது? இயேசு கிறிஸ்து. அப்போது அந்த பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருன்னா வழியாக இருக்காருன்னா இயேசு கிறிஸ்து இருக்கார். அப்போது வழி என்ன? யார்? இயேசு கிறிஸ்து. அதான் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போது வழி தெரிஞ்சிருச்சு. அப்போது அந்த வழி எப்படியா இருக்கார்? அப்போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம வாழணும்னா முதலாவது அவருடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கணும். அதான் எபிரேயர் 3ஆம் அதிகாரம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்போ வழி யாருன்னு தெரியும், அந்த வழியை எப்படி இருக்குன்னு தெரியும். அதை என்ன பண்ணோம்? கவனித்து பார்த்தா தான் நம்ம போக முடியும். ஏனோ தானான்ட்டு பாதையை பார்த்துட்டு கண்ணை மட்டும் போக முடியுமானா போக முடியாது. கவனித்து வழியில் நடக்கணும். அப்போது அந்த கவனிக்கிற வழியை யார் ஏற்படுத்துகிறான்னா இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கவனித்து அவருடைய பாதையில் அவருடைய வழியில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். அதான் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 அப்படியாக வாசிக்கிறோம். நாம் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தீர்ந்தவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ என்னுடைய இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அங்கே பரம அழைப்புக்கு பங்குள்ள சகோதரன்னு சொல்லிட்டு நம்ம எபிரேயர் 3:1 நம்ம வாசித்தோம். இங்கே அதே மாதிரி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போது அந்த பரம அழைப்புக்கு நாம் தகுதியுள்ளதாக இருக்கும்போது அந்த இலக்கையை நம்ம என்ன தொடர்றதுக்கு நம்ம ஆசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். இன்னுமாக அந்த இலக்கை தொடர்றதுக்கு நாம் என்ன செய்யணும்னா எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 'கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி 1-2-3 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கியிருக்கிறாய். காணும்படி அவர்கள் கண்கள் இருந்தாலும் காணாமல் போகிறார்கள், கேட்கும்படி அவர்கள் காதுகள் இருந்தாலும் கேளாமல் போகிறார்கள். அவர்கள் கலக விட்டார். இப்போதும் மனுபுத்திரனே, நீ பரமதேசம் போகும்படி பிரயாணமாக சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்தில் அவர் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு.
உன் ஸ்தலத்தை விட்டு வேறு ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டான போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள். ஏன்னா இங்கே வாசிக்கும் போது என்னம்னா, இப்பொழுதும் மனுபுத்திரனே, நீ பரமதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி. அப்போது அந்த பரமதேசத்துக்கு கலக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னுமாக வாசிக்கும் போது கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9:10 விபச்சாரக்காரரோடு கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்திலே உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்திலே விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கள் போக வேண்டியதாக இருக்குமே. அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கலகம் சொல்கிறவங்க இருப்பாங்களா, கோல் சொல்கிறவங்க இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணா, புறப்பட்டு போ. நீங்கள் எதை நோக்கி போனா பரமதேசத்தை காணும்படி நீ என்ன பண்ண, பிரயாணப்பட்டு போ. அப்படி போகும் பட்சத்தில் என்ன பண்ண முடியும்? அப்படி போகும்போது அது நிமித்தமாக என்ன பண்ணாங்க, இவன் எதை நோக்கி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது நிமித்தமாக அவர்கள் உணர்வார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. இன்னுமாக எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்த ஓடுதலே பொறுமையோட ஓடக்கணும். அப்போ இலக்கை நோக்கி ஓடுறோன்னா அதை எப்படியா ஓடணும்னா ஓடி உடனே முடிச்சிட முடியாது. அது பொறுமையாக நாம் ஓட வேண்டியது அவசியம். அதுக்கு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் அதுக்கு மாதிரி. அப்போது பொறுமையோட ஓடுற நாம் அதை அசால்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அதான் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் போது, பந்தயசாலையை ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறனாக சிலம்பம் பண்ணேன். அப்போது நாம் ஓடுற ஓட்ட விசுவாச வாழ்க்கை ஓட்ட பயணத்தில் நாம் எப்படியாக ஓடணும்னா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும், இலக்கை நோக்கி ஓடணும், பொறுமையாக ஓடணும், அதே சாமி பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். அப்போ நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்து கொண்டவனாய் இருக்கணும். அதான் நான் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் போது, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாத இருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்போது தேவனுடைய அதாவது கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்து கொண்டிருக்கும் போது நாம் இப்படியாக நாம் சொல்லலாம். எப்படின்னா, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கும் போது, நாம் ஒன்றிலும் வெக்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிறத்திருக்கினாலே என் கிரிகைக்கு பலனுண்டாய் இருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அப்போ அச்சு அடையாளங்களை தரித்து கொண்ட நான் சாவனாலும் சரி, ஜீவனாலும் சரி, வாழும்போதும் சரி, செத்தாலும் சரி, கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படும்படி வாழணும். அடுத்ததாக அப்படி வாழும்போது பட்சத்தில் நாம் என்ன சொல்ல முடியும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்பொழுது நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இப்படியாக வாழும்போது நான் வாழ்ந்து கரெக்டாக முடித்தேன்னா இந்த வார்த்தை பவுல் சொன்னது போல் நம்மளாலையும் சொல்ல முடியும். அப்போது நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில்
நம்முடைய இலக்கை நோக்கி ஓடணும். நம்ம இலக்கு என்னன்னா பரலோகம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம அந்த இலக்கை நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா, அந்த இலக்கை அடையணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்னா, நமக்கு அது பாதை எதுன்னு தெரியணும். பாதை யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதானத்தில் வரான். அப்போ வழியை தெரிஞ்ச நாம் அந்த வழியை கவனிக்கணும். வழியை கவனிக்கும் போது அவர் எப்படியாவது வாழ்ந்தார், அவர் எப்படி நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்து சென்றவர். அப்போது அவருடைய வழிகளை நாம் பின்பற்ற நான் என்ன பண்ணா, அவருடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டேன்னா, என் சரீரத்தில் தரிச்சுன்னா அவர் போல் நான் வாழ முடியும். அவர் வாழும்போது நாம் இந்த தேகத்தில் நாம் வாழும்போது என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படும்படி வாழ்ந்தேன்னா இந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியும். என்னண்டு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம்.